வெல்கம் டு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். ஓகேவா? என்ன அப்படின்னா, எக்ஸாம் எப்போ வரப்போகுது, நமக்கு 29 தேதி வரப்போகுது, 29 எக்ஸாம் வரப்போகுது. ஹால் டிக்கெட் எப்போ சார் வரும், அதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்வதற்கான அறிவிக்கை, அதாவது ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா அவளே கொடுத்துருக்காங்க 22ஆம் தேதி. ஓகேவா? ஸோ நாளைக்கு 22ஆம் தேதி நம்மளுக்கு ஹால் டிக்கெட்டு வரப்போகுது. என்ன அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க. வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எத்தனை வந்துருக்காங்க இங்கே பாருங்க, கவனிங்க. 2455 போஸ்ட்டுக்கு நேரடியாக யார் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து சிபிடியா ஓஎம்ஆரா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ 29ஆம் தேதி இருக்கு, 30ஆம் தேதி இருக்கு, 6ஆம் தேதி இருக்கு. 29ஆம் தேதி யாருக்கு அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு, 30ஆம் தேதி யாருக்கு அப்படின்னா பிஇ ஸ்டாண்டர்டு, 6ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. அது யாருக்கு சார் அப்படின்னா சில பிஜி கோர்சஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 29, 30, 6ன்னு சொல்லி 3 நாளில் எக்ஸாம் நடக்குது. ஸோ பிஇ ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் 29ஆம் தேதி எக்ஸாம் எழுத முடியும், 30ஆம் தேதி எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் 6ஆம் தேதி எழுதணும் அப்படின்னா பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் மட்டும் தான் உங்களால் அந்த அன்னைக்கு டேட்டில் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வரப்போகுது. ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க சீக்கிரம் நல்லா படிக்க ஆரம்பிங்க. எனக்கு கட்டணம் 1 வாரம் தான் இருக்குது. ஓகேவா? 1 வாரத்தில் படித்தா மட்டும் தான் கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ போஸ்டிங்கும் ரொம்ப அதிகம். 2455 போஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். இன்னும் ஏறக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின் சொல்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு. இனிமேட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? தேங்க்யூ.